வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சியிலே இந்த வார சரிகமப்பா நிகழ்ச்சியிலே ராஜா ராணி சுற்றிலே திவினேஷ் பிரமோ எப்போ வரும் எப்படா வரும்னு காத்திருந்த ரசிகர்களின் காதுகளுக்கு நல்ல பாட்டு விருந்து. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது என்ற பாடலை தியானையா கூட சேர்ந்து பாடி மேலும் தன் திறமையை பலப்படுத்தியிருக்கார் திவினேஷ். தியானையாவும் சூப்பராக பாடி அசைத்திருக்காங்க. நாக்கு மேலே சரஸ்வதி நடனம் ஆடுகிறாள் என்று சொல்வார்களே, அது இந்த திவினேஷுக்கு பொருந்தும் போல. அலட்டல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நின்ன இடத்துல இருந்து ஆடாமல் அசையாமல் கலைத்தாய் ஜானகி அம்மா போல திவினேஷ் பாடுவது பவ்யம் காட்டுவது ரசிகர்களுக்கு, நடுவர்களுக்கு, ஏன் எல்லோருக்கும் ஆச்சரியம் தருது. பாட்டோட அர்த்தம் அந்த செல்லக்குட்டியதோ புரியலையோ, ஆனால் ராகமும் பாவமும் அவன் பாடும்போது வந்து துள்ளி குதிச்சாடுது. ரசிகர்கள் மனசெல்லாம் துள்ளி குதிக்குது. தகவல் பாருங்களேன், டிவியில் என்னமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான் அந்த திவினேஷ். ஆனால் அவன் வீட்டில் டிவி இல்லை, ஆண்டவன் பார்த்தான். அதற்கும் அந்த பிள்ளைக்கு வழி செய்திட்டான் பாருங்க. அவனுடைய சரிகமப்பா சக தோழர்கள் எல்லாம் சேர்ந்து டிவி வாங்கி கொடுக்குறாங்க. இந்த சரிகமப்பா பாட்டு நிகழ்ச்சி மூலமா அது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். வாழ்க திவினேஷ். ஒரு காலத்தில் பி சுஷீலா, டி.எம். சௌந்தரராஜன், இந்த லிட்டில் சாம்ஸை பொறுத்த வரைக்கும் திவினேஷ் அண்ட் தியானையா. நமது தகவல் தம்பட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க.